வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த சீருடை பணியாளர்கள் சம்மந்தமான தேர்வு வாரியத்தோடைய ஒருங்கிணைந்த தேர்வுகள் 2023 பார்த்துட்டு இருந்தோம். அதில் 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி 31லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? 31 பாருங்கள். விச் பேட்டில் வாஸ் லைடு த ஃபவுண்டேஷன் ஆஃப் த முகல் எம்பையர்? இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எது? ஆப்ஷன் சி முதலாம் பானிபட் போர். ஓகேங்களா? முகலாய பேரரசு சம்மந்தப்பட்ட போர்களில் பார்த்திங்கன்னா பானிபட் போர் தான். முதலாம் பாபர் தான் ஃபஸ்ட்டு பானிபட் போர் சந்திச்சிருப்பார். ஸோ முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் முதலாம் பானிபட் போர், ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, How many years tenure of the village பஞ்சாயத்து? கிராம பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? கிராம பஞ்சாயத்துகளோட பதவிக்காலம் 5 years. ஓகேங்களா? 5 ஆண்டுகள், 5 years. During the muscle fatigue which acid is accumulated in the muscles? தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகரமாகிறது? ஆப்ஷன் டி லாக்டிக் அமிலம். லாக்டிக் ஆசிட் அப்படின்றது தசை சோர்வின் போது தசைகளில் அந்த அமிலம் சேகரமாகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, Amnesty International is an organization which campaigns for. ஓகேங்களா? அதாவது அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் என்னும் அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்தது? இதுக்குரிய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமைகள் பாதுகாப்புக்காக அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற அமைப்பு பிரச்சாரம் செய்தது. டூரிங் த ரெய்ன் of dash the Buddhist monk Fagin from China visited to India? யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார்? ஓகேங்களா? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் பௌத்த துறவி பாகியான் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர். Which is the largest oil field in India? இந்தியாவின் மிகப்பெரிய பெட்ரோல் எண்ணெய் வயல் எது? ஆப்ஷன் டி மும்பை ஹை எண்ணெய். ஓகேங்களா? மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட் அப்படின்றது இந்தியாவிலே மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல். நெக்ஸ்ட்டு, நேம் த அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பை வாட்டர் ஆன் எ ஃப்ளோட்டிங் ஆர் பார்ஷியலி சம்மர்ஜ்டு பாடி. மிதக்கும் அல்லது பாதியளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல் நோக்கிய விசையின் பெயர் என்ன? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி மிதப்பு விசை. ஓகேங்களா? மிதப்பு விசை. நெக்ஸ்ட்டு, மிதப்பு விசை மீன்ஸ் buoyant force. மேட்ச் த ஃபாலோவிங். இதுக்குரிய ஆன்சர் BCDA. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷிவ்நாடார். ஷிவ்நாடார் HCL. நாராயண் மூர்த்தி இன்ஃபோசிஸ். அஷிம் பிரேம்ஜி விப்ரோ. இந்திரா நூயி பெப்சிகோ. ஓகேங்களா? பெப்சி கார்ப்பரேஷன். ஆன்சர் BCDA. ஆப்ஷன் பி தான் பார்த்துங்க ஆன்சர். ஸோ இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஷிவ் நாடார் HCL, நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ், அஜிம் பிரேம்ஜின்றது விப்ரோ, இந்திரா நூயி பெப்சி குழுமம். ஷிவ் நாடார் எந்ததோட ஹெட்டுனா HCL. ஓகேங்களா? அதோட ஹெட்டு. நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் குழுமம். இன்ஃபோசிஸ் பற்றி தெரியும், அதோட ஹெட்டு நாராயணமூர்த்தி. விப்ரோவோட ஹெட் அஜிம் பிரேம்ஜி. பெப்சிக்குரிய ஹெட் இந்திரா நூயி. ஓகேங்களா? The commander in chief of the defense forces is. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார்? ஆப்ஷன் பி த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தலைமை அதிகாரி முப்படைகளுடைய தலைமை அதிகாரியுமே நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர். மேட்ச் த ஃபாலோவிங். நெக்ஸ்ட்டு, இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ DCBA. ஓகேங்களா? DCBA அதாவது க்ரீன் கார்பன் ஸ்டோர்ட் இன் பயோஸ்பியர். கிரே கார்பன் ஸ்டோர்ட் இன் ஃபாசில் ஃபியூயல். ப்ளூ கார்பன் ஸ்டோர்ட் இன் அட்மாஸ்பியர் அண்ட் ஓசன். ப்ரௌன் கார்பன் ஸ்டோர்ட் இன் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபாரஸ்ட். அதாவது பசுமை கார்பன் அப்படின்றது உயிர்கோளத்தில் சேமிக்கப்படுற கார்பன். சாம்பல் கார்பன் அப்படின்றது தொல்லுயிர் படிவ எரிபொருள் சேமிக்கப்படும் கார்பன்.
நீல கார்பன் அப்படின்றது வளிமண்டலம் மற்றும் கடல்களில் சேமிக்கப்படும் கார்பன். பழுப்பு கார்பன்றது தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகளில் சேமிக்கப்படும் கார்பன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், NITI ஆயோக் அதாவது நித்தி ஆயோக் இஸ் எ திங்க் டேங்க். இட் ரிப்ளேஸ்டு பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. is headed by the President of India. It has established in 2020. அதாவது நிதி ஆயோக் அப்படின்றது ஒரு சிந்தனை குழு. இந்தியாவோட திட்டக்குழுவுக்கு பதிலாக இது உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசுத் தலைவர். நிதி ஆயோக்கின் நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் சரி. ஓகேங்களா. நிதி ஆயோக் வந்து ஒரு திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, சிந்தனைக்குழு. இது திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டதும் சரி. நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து பிரதமராக தான் இருப்பார். நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2020 கிடையாது, 2014 சம்திங் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வாக்கியம் 2ல் இருக்கக்கூடிய 2 கூற்றும் தவறானது, வாக்கியம் 1 வந்து சரியானது. நெக்ஸ்ட், ஃபார் விச் ப்ராடக்ட் நாச்சியார் கோவில் ஹேஸ் ரிசீவ்டு GI டேக். நாச்சியார் கோவில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி, குத்து விளக்கு. ஓகேங்களா. நாச்சியார் கோவிலில் ஃபேமஸ் வந்து குத்து விளக்கு, அதுக்குரிய GI டேக் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஆப்ஷன் சி, குத்து விளக்கு. நெக்ஸ்ட்டு, டேஸ் வேவ்ஸ் யூஸ்டு ஃபார் செல்லுலார் ஃபோன்ஸ் டு டிரான்ஸ்மிட் வாய்ஸ் கம்யூனிகேஷன் இன் UHF அதாவது அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட். இதுக்குரிய ஆன்சர் அதாவது உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் டேஸ் அலை பயன்படுகிறது. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரேடியோ வேவ்ஸும் சொல்லலாம், மைக்ரோவேவ்ஸ்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ ஆர் பி ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ரேடியோ வேவ்ஸ் இல்லைனா மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ அலைகள் அல்லது மைக்ரோ அலைகள். வாட் இஸ் விர்ச்சுவல் வாட்டர்? மறைநீர் என்றால் என்ன? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, வாட்டர் கன்சியூம்டு இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் அன் அக்ரிகல்ச்சுரல் ஆர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். மறைநீர் அப்படின்றது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறைநீர். விவசாயத்தில் வந்து நம்ம ஒரு பயிர் வந்து உற்பத்தி பண்ணுறோன்னா எவ்வளோ நீர் செலவழிக்கிறோம் அதுன்றதும், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு இப்போ வந்து ஒரு குளிர்பானம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து எந்த அளவுக்கு தண்ணீர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி அந்த 2 நீரோட அளவுமே மறைநீர் தான். ஓகேங்களா. அதோட அளவு டீட்டெயில்ஸ்னால் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் அவ்வளோவா, ஆனால் அதில் அதிக அளவான நீர் வந்து அதில் பயன்படுத்துகிறாங்க. அந்த நீருக்கு பேர் தான் மறைநீர். ஓகேங்களா. விர்ச்சுவல் வாட்டர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்கிவிட் போத் லிவிங் அண்டு நான் லிவிங் கேரக்டர்ஸ். கீழ்கண்டவற்றுள் எது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது? ஆப்ஷன் பி, வைரஸ். ஓகேங்களா. வைரஸ் அப்படின்றது உயிருள்ள உயிரற்ற 2 பண்புகளையுமே வெளிப்படுத்துவதாக இருக்குது. ஹூ டிஸ்கவர்டு பிளட் குரூப்? இரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் டி, லான்ஸ்டெய்னர். ஓகேங்களா. லான்ஸ்டெய்னர் அப்படின்றவர் தான் பிளட் குரூப்பை வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, Statement 1. The combined force of the Deccan Sultanates defeated Vijayanagar in 1565 AD at the Battle of Talikoda. அதாவது the Vijayanagar Empire then shifted their capital further eventually to Chandragiri. கிபி 1565 தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படை விஜயநகர அரசை தோற்கடித்தன. விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது. இந்த 2 கூற்றுமே சரிதான். 1 and 2 வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. போக்சோ ஆக்ட் 2012 gives protection to whom? போக்சோ சட்டம் 2012 கொண்டு வந்தாங்க. அது யாருக்கு பாதுகாப்பு அளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 18 வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்குது. 18 வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தைகள். நெக்ஸ்ட்டு, phenolphthalein is a indicator which gives dash color in basic solution. phenolphthalein அப்படின்றது ஒரு நிறங்காட்டி. இது காரக்கரைசலில் கொடுக்கும் நிறம் என்ன? ஆப்ஷன் டி, இளஞ்சிவப்பு நிறம், பிங்க் கலர் கொடுக்கும். ஓகேங்களா. phenolphthalein பார்த்தீங்கன்னா காரக்கரைசலில் பிங்க் கலரை வெளிப்படுத்தும். நெக்ஸ்ட்டு, Boston Tea Party in 1773 incident was related to Dash War of Independence. 1773 நிகழ்ந்த பாஸ்டன் தேநீர் விருந்து எந்த நாட்டு விடுதலை போருடன் தொடர்புடையது? ஆப்ஷன் சி, அமெரிக்கா. 1773 அமெரிக்காவோட விடுதலை
போர் நடந்தது. ஸோ அப்போ வந்து பாஸ்டன் தேநீர் விருது அப்படின்னு ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அது அமெரிக்காவுக்குரிய ஒரு விடுதலை போகிறப்ப நடந்தது. நெக்ஸ்ட் 51. ஹூ இஸ் மலாலா யூசஃப்ஜாய்? மலாலா யூசஃப்சாய் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பெண் கல்விக்கான பாகிஸ்தானிய ஆர்வலர். பாகிஸ்தான் ஆக்டிவிஸ்ட் ஃபார் ஃபீமேல் எஜுகேஷன். ஓகேங்களா. பெண் கல்விக்கான பாகிஸ்தானிய ஆர்வலர் தான் மலாலா யூசஃப்சாய். நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பிசிடிஏ. ஓகேங்களா. பிசிடிஏ. லீனியர் மோஷன் அப்படின்றது a particle falling vertically downwards to the earth. Circular motion of satellite around the earth. Rotational motion, spinning of earth about its own axis. வைப்ரேட்டரி மோஷன், மூமெண்ட் ஆஃப் எ ஸ்விங். அதாவது நேர்கோட்டு இயக்கம்ன்றது புவியினை நோக்கி விழும் பொருள் நேர்கோட்டு இயக்கம். வட்ட இயக்கம்ன்றது புவியினை சுற்றும் செயற்கைக்கோள் இயக்கம். சுழற்சி இயக்கம்ன்றது அச்சை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் பூமி. அதிர்வு இயக்கம்ன்றது ஊஞ்சலின் இயக்கம். நெக்ஸ்ட் குளுக்கோஸ் என்பது மோனோசாக்கரைடு. ஓகேங்களா. ஒற்றை சர்க்கரை. குளுக்கோஸ் என்பது மோனோசாக்கரைடு, ஒற்றை சர்க்கரை. த ஆத்தர் ஆஃப் த புக் த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெரரி இஸ். த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெரரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்னா ஆப்ஷன் பி ராபின் சர்மா. த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெரரி என்ற எழுதியவர் வந்து ராபின் சர்மா. ஃபைண்ட் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர். கரெக்டாக மேட்சான இணையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பி பாருங்கள், கார்டமான். ஓகேங்களா. க்யூர்ஸ் ஃபார் ஸ்கின் அண்டு யூரினரி ப்ராப்ளம்ஸ். ஏலக்காய் அப்படின்றது கார்டமன்றது தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும் அப்படின்றது சரியான இணை. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர், கரெக்டான இணை. அடுத்து மேக்மோகன் லைன் இஸ் த பவுண்டரி லைன் பிட்வீன். மேக்மோகன் கோடு என்று அழைக்கப்படும் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையேயானது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் சீனா. மேக்மோகன்ற எல்லைக்கோடு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அமைஞ்ச எல்லைக்கோடு. நெக்ஸ்ட் கரூர் இஸ் known as the textile capital of தமிழ்நாடு. தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் இன் த கண்ட்ரி நெக்ஸ்ட் டு கர்நாடகா. கரூர் தமிழ்நாட்டோட நெசவு தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு இரண்டாவது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியான கூற்றுக்கள் தான். கரூர் தான் நம்ம தமிழ்நாட்டோட நெசவு தலைநகரம். நம்ம தமிழ்நாடு வந்து ரெண்டாவது மென்பொருள் ஏற்றுமதியில் 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது கர்நாடகா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் பி ஷாங்காய். ஓகேங்களா. ஷாங்காய்ன்ற பிளேஸில் தான் பிரிக்ஸோட தலைநகரம் வந்து அமைஞ்சிருக்கு. ஷாங்காய் வந்து சீனான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு Statement 1. When the car engine is started with the headlights turned on, they sometimes become dim due to the internal residence of the car battery. காரோட முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். காரில் உள்ள மின்கலத்தின் மின்தடை தான் இது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி 1 and 2 கரெக்ட். இரண்டுமே 1 மற்றும் 2 கூற்றுக்களுமே சரியானது. Dash is the current increase in temperature of the earth's surface as well as its atmosphere. அதாவது நிலம் மற்றும் நீர் உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையே டேஷ் என்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் சொல்கிறோம். நிலமும் நீரும் உள்ளடக்கிய இந்த பூமி அதோடைய வளிமண்டலம் தற்போது அதில் அதிகரிக்கிற வெப்பநிலையை தான் நம்ம புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் சொல்கிறோம். ஓகேங்களா. ஓகே 60 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 30 கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்க்குரிய அதாவது மேக்ஸிமம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து கரண்ட்டில் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்குரிய கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.